வணக்கம் நேயர்களே, உங்களை மீண்டும் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடையும் நான் உங்கள் நண்பன் டாக்டர் K.R. ரமேஷ், பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர். ஆடி மாதத்திலே ஒரு பெரிய சிறப்பானது ஆடி 18, ஆடி பெருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அது என்னங்க பெருக்கிறது அப்படின்னா, பெருக்கிறதுனா கூட்டி கழிச்சு பெருக்கிறது இல்லை வீடுகளில் பெருக்குவதில் போல பெருக்குவதில்லை. இந்த பெருக்கல் பேர் என்னன்னா, ஆடியிலே வரக்கூடிய நீர், புது நீர், புனல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஆடியில் அந்த ஃப்ளோ ஆஃப் வாட்டர், அது காவிரியை பெருக்கெடுத்து வரும் காலம் இந்த ஆடி மாத காலம். இந்த ஆடியில் விதைச்சாதான் நமக்கு தை மாதம் அறுவடை நல்லாயிருக்கும். இதுதான் பேசிக் ஐடியா. அதனால தான் ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல வாழ்க்கையின் வளத்தையும் நமக்கு காட்டி கொடுப்பதற்காக நமக்கு முன்னோர்கள் செய்திருக்க ஒரு சூட்சமம் தான் இந்த இடம். இந்த ஆற்றுப்படுகையிலே சாயங்கால வேளையில் நம்ம அப்படி எல்லாம் ஒரு இடத்த வச்சுக்கிட்டு இலையை போட்டு அங்கே நிறைய சாதத்தை வைத்து சுவாமிக்கு அனுகிரகமாக படையல் போடுவோம் அப்படின்னு வச்சுருப்போம். ஏன்னா விவசாய நாடுனாலும் விவசாயத்துக்கு தண்ணீர் வேணும், புது தண்ணீர். அந்த தண்ணீரை நம்ம பாய்ச்ச போகிறோம். எதுக்கு? நமக்கு எந்த விதத்திலும் இடைஞ்சல் வரக்கூடாது, மழை அந்த பயிரெல்லாம் கெடுக்கக்கூடாது அப்படிங்கிறதும் வேண்டுதல். அப்படி வேண்டிக் கொண்டு இந்த 18 பேர் அப்படிங்கிற விஷயம் பண்ணுவோம். அதில் இன்னொரு சாரார் நம்ம சைடில் என்ன பண்ணுவோம், முளைப்பாரி அப்படின்னு முளையை வச்சு நல்லா அந்த பயிர்களை கொஞ்சம் வளர்த்துருவோம். வளர்த்து கொண்டு என்ன பண்ணுவோம், இந்த தண்ணீர், ஆற்று தண்ணீரில் தான் அதையும் விடுவோம். நம்ம முன்னோர்கள் எதையுமே முன்னெச்சரிக்கையுடன் நல்ல விஷயங்கள் யோசிப்பார்கள். அப்படிப்பட்ட யோசனை தான் இந்த முளைப்பாரி விஷயமோட. சப்போஸ் டு பி நமக்கு நல்ல வெள்ளம் வந்துடுச்சு, நம்மக்கிட்ட இருக்கிற அந்த விதை நெல்லெல்லாம் போயிடுத்துன்னா கூட அந்த இடத்த நம்ம ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு தான் முன்னாடியே விதைச்சி நம்ம அமுச்சு விட்டுறாங்க. ஒரு செடியாக வளர்ந்து போச்சுன்னா அது அங்கங்கே கரை சைடில் ஒதுங்கி இது திருப்பியும் உங்களுக்கு பயிரை கொடுத்து விடும் அப்படிங்கிற ஒரு சூட்சமத்தை தெரிந்து கொண்டதுனால தான் முளைப்பாரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பண்ணுவாங்க. அதாவது எப்படி நீங்கள் முளைப்பாரியில் வளர்ந்துருக்கிறதோ அதற்கேற்றால் போல் உங்களுக்கு விளைச்சலும், அதற்கேற்றால் போல் உங்களுக்கு அந்த காலகட்டங்களும் இருக்கும் என்ற கணிதமும் உண்டு. அதில் இப்படி ஒன்று ரிலேட்டடாக ஆடி 18 அப்படி வச்சுருக்காங்க. அப்படி வைக்கும்போது ஆடி 18 இன்னொரு சூக்ஷமம் இருக்குது. காலையில் 6 மணி 6 to 7 அப்படிங்கிற ஹோரான் அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா வளர்ச்சிக்கான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் எடுத்து செய்யலாம். எப்படின்னா, சப்போஸ் தங்கல் வாங்கலாம், வெள்ளி வாங்கலாம், இல்லை வீடு வாங்கிறதுக்கு ஆசை வாங்கிறதுக்கெல்லாம் பணத்தை எடுத்து வைக்கலாம். இப்படி அந்த நேரத்தில் நீங்கள் என்னெல்லாம் செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் செய்யலாம். அது மட்டும் இல்லை, புது பெண்கள் தன் தாலியை, மஞ்சள் கயிறு சொல்கிறோம் இல்லையா, அந்த தாலியை மாற்றிக்கொள்ளும் நாளும் அந்த நாளை வச்சுக்கொள்ளலாம். ஏன்னா வளரும் விஷயம்தான் நடக்கும். அதனால் ஆடி பேரை ரொம்ப விசேஷமாக எல்லாரும் கொண்டாடுவோம். ஏன்னா ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்ல, விதைத்தால் வளரும், வளர்ந்து நமக்கு பலனாக வரும் என்ற நாளை இவர்கள் நோட் பண்ணினதுனால்தான் ஆடிப்பெருக்கு ரொம்ப விசேஷமான நாளாக இருக்கிறது என்பதை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.